இங்கே இந்த லேடி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க அவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்விடேஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு திருநங்கை ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தம்பிக்கு ஃபோனை போடுறாங்க. அவங்க தம்பியோ பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாரு, இப்போ இன்விடேஷனை பார்த்தியா, பெரிய டான்ஸ் காம்படிஷனில் நான் ஆட போகிறேன், நீ கண்டிப்பாக வந்தாகணுன்னும் போது உன்னை வெளியூருக்கு அப்பா அம்மா எதுக்கு நம்பி அனுப்புனாங்கன்னா நீ டிசைனர் ஆக போகிறேன்னு தான். நீ என்ன இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உடனே, என்னக்கா நீயும் இந்த மாதிரி பேசுகிற, சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தானே, உனக்கு அப்போவே தெரியும்ல, திடீர்னு மாறினா நான் எப்படி மாற முடியும்னு கேட்குறாரு. அதுக்காக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ ஸ்டேஜில் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுவேன், ஊரில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்கு மானமே போயிடும். நீ ஒழுங்காக டிசைனர் ஆகிற வழியை பாரு. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்தோன்னா அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவரும் அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்காரு. சின்ன வயசில் அவங்க அக்கா தான் இவருக்கு பொம்பளை வேஷம்லாம் போட்டு அழகு பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் இவர் வெளில கிளம்பிட்டு இருக்கும்போது பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. கதை திறந்தா அவங்க அக்கா நிற்கிறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு ரக்ஷா பந்தனு, ஒரு வருஷம் கூட உனக்கு ராக்கி கட்டாமல் நான் மிஸ் பண்ணதே கிடையாது, இன்றைக்கி எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவர் கையில் ராக்கி கட்டி அவருக்கு ஆராத்திலாம் எடுத்து ஸ்வீட்டை ஊட்டிக்கிட்டு இருக்காரு. நானும் உனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு அவரும் போயிட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அவங்க அக்காவை அதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஒரு சாரியை போட்டுட்டு, நேற்று நான் பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுறா, என்னால் உடனேலாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல, கொஞ்ச நாள் ஆகும், அம்மா அப்பாவும் ஏற்றுக்கணும்ல, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ போய் பண்ணு, இந்த சாரியை கட்டிக்கிட்டே நீ ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு உடனே இவரும் அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு.